இன்னமும் எத்தனையோ ஜெயங்களை நாம் பெற்றிருந்தாலும் இன்றைக்கு உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு சூழ்நிலை, இல்லைன்னா ஏதோ ஒரு வியாதி, ஏதோ ஒரு மரண போராட்டம் உங்களுக்குள்ள வரும்போதும் நான் தப்பி பிழைப்பேனா, தப்பி கரை சேர்வேனா, இந்த பிரச்சனையை நான் தாண்டி கடந்து போயிடுவேனா, சில நேரங்களில் நமக்கு சந்தேகம் வரத்தான் செய்யுது. எத்தனை அற்புதங்களை நம்ம பார்த்தாலும் இன்னைக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது இந்த பிரச்சனையில நான் தப்பி பிழைப்பேனா என்கிற சந்தேகம் அநேக நேரங்களில் நமக்குள்ள என்ன செய்யுது வருது. உண்மைதானா? அப்போ இப்படிப்பட்ட இந்த காலகட்டத்தில் யாரோ ஒருவர் நமக்காக ஜெபிக்க வேண்டும் என்கிற எண்ணம் வருவதை விட நாம் நமக்காக என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். ஆண்டவர் நம்முடைய விண்ணப்பத்தின் சத்தத்தை என்ன செய்வார்? கேட்பார். நம்முடைய கண்ணீருக்கு பதில் தருவார். தனிப்பட்ட ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அற்புதங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். வேதத்தில் வாசிக்கிறோம், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. ஒரு நாளும் கர்த்தர் நம்மை வெட்கப்பட விடவே மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?